சொல்லலாம். இந்த நீர் கிரகங்கள் வந்து எந்த இடத்துல சேர்ந்தாலும் கண்டிப்பாக மழை பெய்யும். அந்த மழையினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதாங்கிறது எந்த ராசியில் அது போய் சேர்க்கை ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லணும். அடுத்து இந்த நூல்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் கேந்திரஸ்தானத்தை வச்சு மெயினாக சொல்கிறாங்க. 4ஆம் பாவகம் எதை குறிக்குது அப்படின்னா பூமிக்கு அடியில் உள்ள நீரை வந்து குறிக்கக்கூடியது. இப்போ 4ஆம் பாவகத்தை வச்சு நீங்கள் 4ஆம் பாவத்தில் ஒரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா பூமிக்கு அடியில் உள்ள தண்ணி, அதாவது போர் போட்டால் தண்ணி வருமானு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பூமிக்கு அடியில் உள்ள தண்ணியை வந்து அது குறிக்குது. 7ஆம் பாவகம் எதை குறிக்குது அப்படின்னா ஆற்றில் வரக்கூடிய தண்ணி, ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணியை வந்து குறிக்குது. 10ஆம் பாவகம் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிறத குறிக்குது, பெய்யுமா பெய்யாதாங்கிறத 10ஆம் பாவகம் சொல்லுது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1, 4, 7, 10 இதில் வந்து ஒரு நீர் கிரகம் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4ஆம் இடத்துல ஒரு நீர் கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாராளமாக நீங்கள் போர் போடுங்க, நிலத்தடி நீர் கிடைக்கும்.